Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 4.5ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 4.5 தட் இஸ் பேஸ்ட் ஆன் டிட்டர்மினன்ட், அகெயின் அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட், ரைட்? சரி, எக்ஸாமின் தி consistency of the system of equations in exercise 1 to 6. ஸோ ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கன்சிஸ்டன்சி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சினா என்ன அர்த்தம், அதாவது கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா. மொத்தம் நமக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கலாம். ஒன்று யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று நோ சொல்யூஷன், தேர்ட் ஒன் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், ரைட்? இதில் யூனிக் சொல்யூஷனும் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வந்தால் அது கன்சிஸ்டன்சி, ரைட்? நோ சொல்யூஷன் அப்படின்னு வந்ததுன்னா அது இன்கன்சிஸ்டன்ட், அவ்வளோதான் விஷயம். இங்கே நம்ம கேட்டிருக்கிறது கன்சிஸ்டன்ஸா இன்கன்சிஸ்டன்ஸா, அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், சொல்யூஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. 6th கொஸ்டின் வரைக்கும் நம்மளுக்கு சேம் கன்சிஸ்டன்சி மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். சரி, சொல்யூஷன் த கிவன் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as என்ன ஃபார்மில் எழுதலாம், ax ஈக்குவல் டு b ஃபார்மில் எழுதுவோம். அண்ட் தென் அதிலிருந்து a என்ன, b என்ன, c என்னன்னு கொண்டு வரணும். சரி, இப்போ a என்ன, இதிலிருந்து 1 2 2 3, b வந்து this and x வந்து x, y, that's it. So a is nothing but 1 2 2 3, x is nothing but x, y, b is nothing but 2, 3, அவ்வளோதான். ஸோ இப்போ 3 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a is 3 minus 4, so which is minus 1. ஸோ minus 1 is not equal to 0, therefore a is நான் சிங்குலர், அவ்வளோதான். ஸோ நான் சிங்குலர்னால it is consistent, சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆக போது a as a யூனிக் சொல்யூஷன், அவ்வளோதான். இதோட ஓவர் இந்த ப்ராப்ளம், ரைட்? அதுதான் இங்கே நம்ம எழுதிடணும் லாஸ்ட்டாக. hence the system of equations are consistent, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேள்வி, இதோட முடிஞ்சது. பட் இதே வந்து நம்மளுக்கு அது சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு அடிஷ்னலாக கேட்டிருந்தா இதை பண்ணோம். பட் இந்த கொஸ்டினில் கேட்கல, நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன், ரைட்? அப்போ கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டோம், யூனிக் சொல்யூஷன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன சொல்யூஷனாக இருக்கும், அடுத்து அட்ஜாயின்மெண்ட் வேணும். டயக்னல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் என்ட்ரிஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 and 1 இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைன் சேஞ்ச். ஸோ a inverse equal to 1 by determinant of a into adjoignment of a. So 1 by minus 1 into this adjoignment of a matrix. So இதை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா it becomes மைனஸாக இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸ். ஸோ minus 3 2 2 minus 1, this is your a inverse matrix. இதை நான் என்ன பண்ணணும், சொல்யூஷன் என்ன, x equal to a inverse into b. ஸோ அப்போ a inverse வந்து நம்ம மேலே ஃபைன் பண்ணியிருக்கிறது, b வந்து கொஸ்டினில் நம்ம வச்சுருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் திஸ் என்ட்ரி, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் திஸ் என்ட்ரி. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா will get 0 and 1. So that is your x value is 0 and y value is 1, therefore this is your solution. அப்போ யூனிக் சொல்யூஷன் நமக்கு வந்திருக்கு. பட் ஆக்சுவலி இது நம்மளுக்கு கொஸ்டினே இல்லை, நம்ம கொஸ்டின் இங்கே ஓவர், அதாவது கன்சிஸ்டண்ட்டான்னு கேட்டாங்க, இதோட ஓவர். இன்கேஸ் அதோட சொல்யூஷன் என்ன இருக்குன்றது தான் நான் இங்கே வெரிஃபிகேஷன் போர்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். பட் இது போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாலோ இல்லை செக் தி சொல்யூஷன் ஆர் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதை நம்ம அடிஷ்னலி போடணும். ஜஸ்ட் இந்த கொஸ்டினில் 1லேருந்து 6 வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறது கன்சிஸ்டன்சி மட்டும்தான், அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன, 2x minus y equal to 5, x plus y equal to 4. சரி, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், the given equation can be written in the form of, என்ன ஃபார்மில் எழுதணும், ax equal to b. காமனாக எல்லாத்துக்கும் இந்த 2 லைன் வந்து காமன். கிவன் கொஸ்டினை இந்த மாதிரி ஃபார்மில் எழுதுறேன். அப்போ a என்ன, 2 minus 1, ரைட்? 1 1, b வந்து 5, 4, x வந்து x, y, அவ்வளோதான். ஸோ 2 minus 1 1 and 1, x is nothing but x, y, y is nothing but 5, 4, ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் a x b. அப்போ நம்ம கன்சிஸ்டன்ஸான்னு மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷன் இருக்கா இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தா போதும். தட் ஃபோர் நவ் டிட்டர்மினன்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டிட்டர்மினன்ட் 2 minus of minus 1 becomes plus 1. So 2 plus 1 is 3, which is not equal to 0. So that a is what, non-singular. So your a matrix is non-singular over. Then a non-singular இருக்கிறதுனால a has the unique solution, அவ்வளோதான். Hence the system of equations are consistent, அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர், ரைட்? தென் தேர்ட் கொஸ்டின் சேம், x plus 3y equal to 5, 2x plus 6y equal to 8. ஜஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ வந்ததுன்னா கன்சிஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ சொல்யூஷன் த கிவன் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ax equal to b. ஸோ இந்த ஃபார்மில் அந்த கிவன் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். வேறு a என்னவாக இருக்கும்,
1 3 2 and 6, b வந்து 5 8, x வந்து x, y. So 1 3 2 6 and x is nothing but x, y, b is nothing but 5, 8. In case determinant 0 வந்தா என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன, 6 minus 6. ஸோ determinant a equal to 6 minus 6 which is 0. அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் 0 வந்ததுனால a வந்து என்னவாயிடுச்சு, சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆனதுனால a இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். பட் நமக்கு கொஸ்டின் என்ன, இது வந்து அதாவது வந்து சொல்யூஷன் இன்கன்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டான்றது தான் கேள்வி. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு கேள்வி இல்லை. அப்போ இங்கே டிட்டர்மினன்ட்ஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அட்ஜாயின்மெண்ட் ஃபைண்ட் பண்ணோம். அட்ஜாயின்மெண்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அட்ஜாயின்மெண்ட் என்ன பண்ணுவீங்க, 2/2, இது ரெண்டோட இன்டர்சேஞ்ச், ஆப்போசிட் என்ட்ரிஸோட சைன் சேஞ்ச். ஸோ 6 and 1 ஆப்போசிட் என்ட்ரிஸோட சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், அட்ஜாயின்மெண்ட் ஏ இன்டூ பி ஃபைன் பண்ணுறோம். எக்ஸப்ட் அந்த 1/0, ஏன்னா நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எழுதுவோம்ல, ஏ இன்வர்ஸ்க்கும் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்மெண்ட் ஏ கண்டுபிடிப்போம். அந்த 1 டிட்டர்மினன்ட் ஏ மட்டும் போடாமல் இதை நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஃபைனலாக சொல்யூஷனுக்கு போடுறப்ப அதை பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட்டு அந்த அட்ஜாயின்மெண்ட் இன்டூ தி கிவன் மேட்ரிக்ஸ் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 6 5 are 30, minus 3 into 8 minus 24. Second row second column, sorry first column, you will get this. So இதை ஆட் பண்ணிங்கன்னா 6, minus 2, இது நான் ஜீரோ வந்துடுச்சு. அப்போனா நம்ம என்ன சொல்லிடலாம், there is no solution for the given system of equation. அவ்வளோதான். எப்போ இந்த டிட்டர்மினன்ட் அதாவது அட்ஜாயின்மெண்ட் ஏ இன்டூ பியோட ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுன்னா no solution for the given system of equation. அப்போ no solution வந்ததுன்னா என்ன அர்த்தம், the system is inconsistent. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், யூனிக் சொல்யூஷனோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனோ, அதாவது சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆனாலே தட் இஸ் கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இன்கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ என்ன பண்ணணும், இன்கேஸ் டிட்டர்மினன்ட் 0 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், அட்ஜாயின்மெண்ட் ஏ இன்டூ பி ஃபைன் பண்ணுறோம். அது நான் 0 வந்ததுன்னா நோ சொல்யூஷன், இதுவும் 0 வந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஓகே, தட் இஸ் சொல்யூஷன் இருக்குன்னு எழுதிடலாம். அப்போ கன்சிஸ்டன்ட் ஆயிரும். கன்சிஸ்டன்ட் இல்லைனா இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், x plus y plus z equal to 1, 2x plus 3y plus 2z equal to 2. So that is your, and ax plus ay plus 2az equal to 4. That is your question. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு செக் பண்ணோம். ஏபி என்ன வேணா இருக்கட்டும் நம்பர், நம்ம அதை ட்ரீட் இட் ஆஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், ரைட். அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். த கிவன் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, காமன் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம். வேர் வாட் இஸ் யுவர் ஏ வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1 1 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், இங்கே 2 3 2, தென் ஏஏ 2a, ரைட். ஸோ அப்போ 1 1 1 2 3 2 AA 2a. This is your A matrix. And what is your x? X is nothing but x y z ங்கிற அந்த மூணு வேரியபிள். Then what is B? Right hand side 1 2 4. That is your B. So B is equal to 1 2 and 4. That's it. Then நம்ம என்ன பண்ணோம், determinant of A கண்டுபிடிக்கணும். So determinant of A first 1 into இந்த row column இட்டிங்கன்னா 3 into 2a minus 2a, right. So 3 into 2a 6a minus 2a. So அடுத்த போகிறப்ப மைனஸ் போடும். ஸோ மைனஸ் 1 into இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டால் 2 into 2a becomes 4a minus 2a. தென் ப்ளஸ் 1 into இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா 2a minus 3a. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன, 4a. இதோட ஆன்சர் மைனஸ் ஆஃப் 2a, இதோட ஆன்சர் மைனஸ் a. ஸோ ஃபைனலி என்ன வருது, 4a minus 3aன்னு வரும், which is equal to a, which is not equal to 0, ரைட். ஏங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், ரைட். இது 0 கிடையாது டெஃபினட்டாக. அப்போ a is நான் சிங்குலர், ரைட். ப்ரொவைடட் ஏ வந்து 0வாக இருந்தால் மட்டும் நம்ம பேச முடியாது. பட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட். எனிவேஸ் ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் கண்டிப்பாக 0 இல்லை. ஸோ தட் ஏ இஸ் நான் சிங்குலர். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால, தட் இஸ் ஏ நான் சிங்குலராக வந்ததுனால in the system of equation are consistent. அவ்வளோதான். ஏன்னா it has a unique solution. So the system is consistent. முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன, 3x minus y minus 2z equal to 2, 2y minus z equal to minus 1, and then third equation 3x minus 5y is equal to 3. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது, பட் இங்கே 3. அப்போ இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ், ரைட். அப்போ கிவன் நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன், த கிவன் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ax equal to b, ரைட். ஸோ அந்த ஃபார்மில் எழுதுகிறோம். அந்த இடத்துல a என்னவாக இருக்கும், வேர் a equal to 3 minus 1 minus 2. இங்கே x absent, so 0 2 minus 1. இங்கே 3 minus 5 0. அவ்வளோதான். ஸோ அதுதான் ஆன்சர். 3 minus 1 minus 2 0 2 minus 1 3 minus 5 0. This is your A matrix and x is nothing but x y z. And what is your B? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த மேட்ரிக்ஸ் இஸ் யுவர் பி. நவ்
what is your determinant of A? So in the row into column 3 into in the row column ittingna 0 minus of plus 5, so it becomes minus 5. அடுத்து போகிறப்ப மைனஸ் போடணும், இட்ஸ் minus 1, so minus of minus 1 into இந்த row column இட்டிங்கன்னா 0 into 0 0, minus of minus 3 becomes plus 3. அடுத்து minus 2 into, so இந்த row column leave பண்ணால் 0 minus 6, so that is this entry. Then 3 into minus 5 plus 1, minus into minus plus 1 into 3 minus 2 into minus 6. So your answer is 3 into minus 5 is minus 15 plus 3 plus 12. So the answer is minus 15 plus 15 which is equal to 0. அப்போ A is singular வந்துடுச்சு. A inverse does not exist. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அட்ஜாயின்மெண்ட் கண்டுபிடிச்சி அட்ஜாயின்மெண்ட்லேருந்து சொல்யூஷன் கொண்டு போனோம், ரைட். ஸோ என்ஸ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டண்ட்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம், ரைட். ஸோ கன்சிஸ்டன்ட் ஆர் நாட், ஸோ இதை வி ஹேவ் டு செக். ஓகே, ஸோ த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் ஆர் நாட். அப்போ என்ன பண்ணோம், அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கூட உங்களோட பி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அது நான் ஜீரோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ, ஸோ கிவன் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதை ஒரு 4 காப்பி, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் தென் பிலோ அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி பிலோ மேட்ரிக்ஸ். ஸோ இதை எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், சுற்றி 4 பக்கமும் கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் காலம், last row first column over. So by remaining entry, so 2 into 0 0 minus 5, right. So that is this entry. Then minus 10 minus 0, this is sorry minus into minus plus 10 minus 0, this entry. Then minus into minus plus 1, minus of minus 4 becomes plus 4, so 1 plus 4. Next enna minus 3 minus 0, that is second entry. Adutha entry 0 plus 6, so that is your next entry. And then அடுத்தது வந்து 0 minus of minus 3 becomes plus 3, so 0 plus 3. அடுத்தது 0 minus 6, this entry. Minus 3 minus of minus 15 becomes plus 15, and then 6 minus 0, that is your last entry. So you are getting this as the thing. இதை நம்ம எல்லா ப்ராப்ளம்லையும் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் செக்ஷனில் இருந்து இந்த அட்ஜாயின்மெண்ட் தான் நான் ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வில் see this for many problems. So your answer is minus 5 10 5 minus 3 6 3 minus 6, இதை ஆட் பண்ணிங்கன்னா 12 and 6, that is your assignment of A. next என்ன பண்ணோம், assignment A into B we have to find, right. So assignment A is this into B matrix 2 minus 1 3, right hand sideல நமக்கு இருக்க matrix ரெண்டே ப்ராடக்ட் பண்ண போகிறோம். first row first column minus 10 10 into minus 1 minus 10, 5 into 3 plus 15. Similarly minus 3 into 2 minus 6, 6 into minus 1 minus 6, 3 into 3 plus 9. Third row last column minus 12 plus 18. So this is your entry. So minus 20 plus 15 minus 5. So minus 12 plus 9 minus 3, minus 24 plus 18 minus 6. So this is not equal to 0 for any case. Therefore there is no solution of the given system of equation. So அப்போ no solution வந்ததுனால நம்ம என்ன சொல்லிடலாம், the system of equations are inconsistent. எப்போ இதுக்கு சொல்யூஷன் வரும், இன்கேஸ் இந்த அட்ஜாயின்மெண்ட் இன்ட்டு பி பண்ணுறப்பே நமக்கு 0 வந்துருந்ததுன்னு வைங்க, இட் ஹாஸ் அ சொல்யூஷன். பட் நான் 0 வந்ததுனால there is no solution, it inconsistent. ஸோ அப்போ இது கன்சிஸ்டண்ட்டான்னு செக் பண்ணது இன்கன்சிஸ்டன்ட் வந்துச்சு. இல்லை இந்த லைனை நம்ம இந்த இடத்துல எழுதாமலே கூட விட்டுடலாம். A inverse does not exist போட்டுட்டு டைரக்ட்லி அட்ஜாயின்மெண்ட் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அட்ஜாயின்மெண்ட் இன்ட்டு பி ஃபைன் பண்ணிங்கனாலே இட்ஸ் ஓவர், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி 5th question and 6th one. இதையே நான் இதிலே கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஏன்னா இது எல்லாமே ஒரே கொஸ்டின் 1 to 6 கன்சிஸ்டன்சியாக செக் பண்ணுறது, அதனால் இதையே நான் விட்டுறேன் இதிலே. ஸோ 5x minus y plus 4 is equal to 5. ஸோ 2x plus 3y plus 5 is equal to 2. 5x minus 2y plus 6 is equal to minus 1. So we have to find what solution. The given equation can be written in the form of ax equal to b. ஸோ இந்த ஃபார்மில் இதை எழுதிக்கிறோம். ஸோ what is your A matrix? So 5 minus 1 4 and 2 3 5 5 minus 2 and 6. So your x is nothing but x y z, b is nothing but 5 2 minus 1. So determinant of A find பண்ண போகிறோம். So 5 into இந்த row column இட்டிங்கன்னா 6 3s are 18, minus of minus 10 becomes plus 10. Then minus of this minus 1 in the row column இட்டிங்கன்னா it becomes 2 6 are 12 minus 25 plus 4 into in the row column இட்டா minus 4 plus minus 15, right. So your final answer is 5 into 28 plus 1 into this is minus 13 plus 4 into minus 19. So that 140, 5 into 28 is 140,
minus 13 minus 76, so 140 minus 89, so that minus 51. Therefore determinant of A is minus that is 51 plus 51, which is not equal to 0. Therefore என்ன ஆகுது, A is non-singular, so non-singular வந்ததுனால A inverse exists, hence it has a unique solution. ஏன்னா A inverse exist ஆகிறதுனால therefore the system of equations are என்ன, they are consistent. The system of equations are consistent. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் ஓவர். அண்டு கொஸ்டின் நம்பர் 6 ஓவர். அண்ட் திஸ் 1 to 6ல் இருந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் எல்லாமே ஓவர். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நான் சிங்குலர், ஸோ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இன்கேஸ் டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ ஆச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறினா நான் என்ன பண்ணணும், அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிச்சி அதை என்னோட கிவன் மேட்ரிக்ஸ் பி கூட ப்ராடக்ட் பண்ணோம். அந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து நான் ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஓகே, அப்போ நோ சொல்யூஷன். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் ஜீரோ வந்துச்சுன்னா சொல்யூஷன் இருக்குது, கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.